ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1, 2, 3 எபிசோட்ஸை நீங்கள் பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோவை ஷூட் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து கன் ஷாட் பண்ணுறோம் ஹீரோக்கு. அவன் திரும்பி பார்க்கும்போது கன் வந்து கீழே இருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், யார் சுட்டதுன்னு, ஹீரோயினா இல்லை அவனோட அண்ணனான்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து அவளை கூப்பிட்டு போவான் ஹீரோயினை. நம்ம போகலாம், இந்த இடத்துல இருக்க தேவையில்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் வந்து செம்மையாக கத்துவா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சொல்லுவான், அது அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். பட் ஹீரோயின் வந்து போகாமல் அங்கே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் அப்படியே விட்டு வந்தேன்னா ஹீரோ செத்துருவான், நான் போய் அவனை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுவான் ஹீரோயின். அவளுக்கு ஓவரால் பிளட் லாஸ் ஆகும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுவான். இங்கே இந்த ஹீரோ வந்து எழுந்துப்பான், எழுந்து செம்மையாக கத்துவான், எங்கே உன் அண்ணன் எங்கே, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ஹீரோயின் வந்து இல்லை, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், வாங்க போகலாம் அப்படின்வா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து அவனே ட்ரைவ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் ஹீரோவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரில, ஒரு வேகத்தில் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா கத்துறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க, எப்படியாச்சும் என் பையனை காப்பாற்றுங்க, அவன் ஜெயிலுக்குலாம் போகக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோனோட அப்பா வந்து, முதல்ல நம்ம வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணோம், அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். கால் பண்ணலான்னு போடும்போது அந்த இடத்துல வந்து ஹீரோவே கார் ஓடிட்டு வரான். ஹீரோயின் 2 பேருமே வராங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வழியோடய வந்து ஹீரோயினோட அண்ணன் தெரியுதா வரான், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக வந்து ஹீரோயினோட அண்ணன் காலரை பிடிச்சி சண்டை போடுறான். எவ்வளோ தைரியம் தானே இந்த மாதிரி பண்ணியிருப்ப, என்ன எப்படி நீ ஷூட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதில் வந்து ஹீரோயின் வந்து அந்த இடத்துல போய் சொல்லிடுறேன், நான் தான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஸோ ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக்கு. ஸோ ஹீரோயின் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருக்க மாட்டான். பட் அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து அவனோட அண்ணனை காப்பாற்றுறதுக்காக அந்த பொய்யை சொல்லியிருப்பான், நான் தான் ஷூட் பண்ணேன் உன்னை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஷாக்கில் அப்படியே ஹீரோயினை பார்த்த மாதிரி அப்படியே மயக்க போட்டு கீழே வந்துடுவான். சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, ஹீரோவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃபேமிலி அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறமா ஹீரோயின் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான் ஹீரோயின் கிட்ட, ஹீரோ வந்து உங்களை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னான், இப்போ யார் ஷூட் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கூட வந்து நம்ம ஹீரோயின் வந்து போய் தான் சொல்கிறா, இல்லை நான் தான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அதுக்குள்ளே டாக்டர் வந்து ஹீரோக்கு வந்து இப்போ கான்ஷியஸ் வந்துச்சு, நீங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஹீரோ பார்க்க போயிடறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வெளியே தான் நிற்கிறா. அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோ வந்து அவனோட சித்திக்கிட்ட பேசிகிட்ருக்கான். அவங்க சித்தி வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, யார் ஒன்று ஷூட் பண்ணது சொல்லுன்ட்டு. பட் ஹீரோ வந்து எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, இதே பதில் தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அவங்க சித்தியும் சரி ஓகே, நான் அவனை இப்போ டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, பட் இன்னும் ஒரு நாள் வெளியே வர தானே செய்யும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சித்தி அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போது வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்ருக்கான், இது பண்ணது ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு யார் சொன்னா, அவங்களே தான் சொன்னாங்க, பட் அந்த பொண்ணு வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்கா, அது எப்படி உண்மையாக இருக்க முடியும், அவங்க எப்படி இங்கே வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், அவள் வந்து ஹைதரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறா, அதாவது ஹீரோனோட அப்பா வந்து ஒரு கொடுமை பண்ண வந்தானே ஹீரோவை, பொண்ணு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறான், பண்ணதுக்கு கண்டிப்பாக அவள் டிசர்வ் பண்ணுவா, நான் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் கோட்டு போட்ட பையன் வந்து ஹீரோயினோட அண்ணனை பார்க்க வந்திருக்கான். ஏன்னா அவன் தானே அந்த கன்னை கொடுத்து ஹீரோக்குள்ளே சொல்லியிருப்பான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் ஹீரோ வந்து சாவலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பழி வந்து ஹீரோயின் மேலே விழுந்துச்சு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்துவான், நீ எப்படி வந்து ஹீரோயினை வந்து பழி ஏற்றுக்க நீ அலோவ் பண்ணியிருப்ப, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ தான் வந்து ஹீரோயினோட அண்ணன் சொல்லுவான், இது வந்து க்ரைம் தான், எனக்கு வந்து இப்போ நான் கொலை பண்ணிட்டேன், அவன் செத்துருந்தானா பழி ஏன் மேலே தான் வந்திருக்கும், என் லைஃப் தான் போயிருக்கும், அவன் காப்பாற்றினது எவ்வளோ நல்லது, நான் ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அவன் பேச்சு கேட்டு அப்படின்னு சொல்கிறான்.
அந்த கூட்டு போட்டு பையன் சொல்கிறான், உன்னால் ஒரு காரியம் கூட உருப்படியாக பண்ண முடியல, இது நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சித்தி அப்புறமா ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோ வந்து மேரேஜ் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணியிருக்கான், இந்த மேரேஜை கிவ் அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சித்திலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ வந்து அண்ணன் தான் சொல்லுவான். ஸோ இனிமேல் நம்ம அப்படியே அட்ரஸ் பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இங்கே வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து சரி வெளியே போய் விடலாம், அவங்கள கூட்டிகிட்டு போய் வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பின்னாடி நின்று கேட்டுட்ருக்கா. ஸோ இங்கே கிளம்புனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போயிடறா. ஹீரோ இருக்கிற ரூமில் போயிட்டு போனோடனே நம்ம ஹீரோ வந்து செம்மையாக கத்துறான், ரூம் விட்டு வெளியே போ, நீ யாரை கேட்டு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேட்பா, நீ வந்து மேரேஜ் பண்ண வேணாம் டிசைட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமாம் நீ என்னை ஷூட் பண்ணியிருக்க, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், தெரியும் தான் நீ என்னை ஷூட் பண்ணியிருப்ப, நீ கண்டிப்பாக இது ரிக்ரெட் பண்ணுவேன் அண்ட் இதுக்கு நான் பழி வாங்குவேன் உன்னை அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் இந்த பனிஷ்மெண்ட்டுக்கெலாம் பயப்படுறேன்னு நினைக்கிறியா, அதை பற்றி நான் யோசிக்கல, நான் வேறு ஒரு விஷயத்துக்கு அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், எதுக்காக அப்செட்டாக இருக்கேன், நான் சாவலைன்னா, நான் செத்துருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், டாக்டர் வந்து நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னு சொன்னாங்க, புல்லட் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பேசலான்னு வருவா. பட் அதுக்குள்ளே அங்கே நர்ஸ் வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து ரூம் விட்டு வெளியே வரா. வெளியே வந்தால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவள் பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். அப்போ தான் அவள் சொல்கிறா, இல்லை அண்ணனோட தான் வந்தேன், அண்ணன் வந்து பார்க்கிங் ஸ்லாட்டில் இருக்கான், அவன் தான் நீ ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேட்குறா, ஏன் உன் அண்ணன் பண்ணதையும் உன் மேலே பழி போட்டுக்கிட்ட, அதனால உன் லைஃபே ஸ்பாயில்ட உனக்கு தெரியாதா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை கூட யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. அதான் ஹீரோயின் சொல்கிறா, ஆல்ரெடி ப்ரெசென்ட்டில் தான் இருக்கேன், மேலே என் லைஃப் ஏதோ ரியூன் ஆக போகிறது இல்லை, இன்னும் நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பழி நான் தான் ஏற்றுக்கிறேன், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லாத வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்கா. அந்த இடத்துல வந்து போட்டு பையன் வரான், யார் தெரியாமல். அப்போ அந்த இடத்துல ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் இல்லை போல். ஸோ யாருக்கும் தெரியாமல் ஹீரோ டோரை திறக்க ட்ரை பண்ணுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. அந்த வீட்டில் வந்து ஹீரோயினோட ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அதாவது எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோட ஃபேமிலி உள்ளே வராங்க. இருந்தாலும் அவங்க சித்தி பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீங்கள்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா, யாரும் ஒரு தண்ணி கூட வாயில் படக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாது, அவனை யார் சுட்டது தெரிகிற வரைக்கும் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் இருக்க தட்டெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டு இங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த கோட்டு போட்டு பையன் வந்து ஹீரோ கொலை பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே சொல்லிட்டு வந்திருப்பான். அப்போது வந்து கையை வச்சு கொலை பண்ணலான்னு போகிறப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து முழிச்சிடுவான். முழிச்சிட்டு செம்மையாக போட்டு அடிப்பான் ஹீரோ வந்து அந்த கோட்டு போட்டு பையனை. ஸோ அப்போது வந்து ஹீரோ கேட்பான், எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னை கொலை பண்ண வருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், நீ வந்து ஹீரோயினை விட்டு தள்ளி ஏறி, அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்வான். செம்மையாக 2 பேருக்கு சண்டை வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை உள்ளே வருவா பாரு, 2 பேரும் நார்மலாக நிற்பாங்க, சண்டை போடாத மாதிரி. போட்டு பையன் அப்படியே நடிப்பான், இங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிப்பான். அப்போ நம்ம ஹீரோ கத்துவான், முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. வந்து இந்த போட்டு பையன் ரூம் விட்டு வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோயின் வருவான், உனக்கு எதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோவில் நீயும் வெளியே போ இந்த ரூம் விட்டு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். ஸோ அவ்வளோ ரூம் விட்டு வெளியே வந்துடுவா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட ரூமுக்கு தான் வரான். அப்போ ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான், நான் சொன்னது உனக்கு புரியலையா, எதுக்கு நீ இந்த ரூமுக்கு வர, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சரண்டாக போய் அந்த சேரில் உட்காந்துட்டு புக்கை படிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து கடவுளே எனக்கு கொஞ்சம் பேஷண்ட்டை கொடு, பொறுமையை கொடு, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் என்ன ட்ரை பண்ணுறா, இவ தான் ஷூட் பண்ணுன்னு சொல்கிறா, அப்போ எதுக்கு இங்கே வந்து உட்கார்றா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் மனசில் நினச்சிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து லைட்டாக காஃப் பண்ணுறான். அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு ஏதாவது வேணுமா, தண்ணி வேணுமா, என்ன வேணும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், ஏதாவது சொல்லு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து பேசவே மாட்டான் நம்ம ஹீரோயின் சொல்கிறதுக்கு எதுக்குமே. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஏதாவது பேசாமல் இருக்காத என்கிட்ட, இப்போ என்ன நான் மன்னிப்பு கேட்கட்டுமா உங்ககிட்ட நான் அவனை ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், புரியலை, என்னை ஷூட் பண்ணியிருக்க, மன்னிப்பு கேட்டு எப்படி கடந்து போட்டோமானதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான்,
ஷூட் பண்ணியிருக்க, அப்பாவியா நடிக்காத என்கிட்ட, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் வெளியே போகிற மாதிரி போகிறா. திரும்பி வந்து செம்மையாக கத்துறா, புரியுதா நான் ஏன் இப்படி ஷூட் பண்ணேன்னு, ஏன்னா நீ என்னை வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்கிற, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க, நீ எதுக்காக நீ இவ்வளோ பண்ணுற, என் ஃபேமிலி எடுத்துக்கிட்ட, என்னோட கம்பெனி எடுத்துக்கிட்ட, அண்ட் இந்த 187 days எதுக்காக இந்த மேரேஜ் இன்னும் புரியல, நீ ஏதாவது மறைக்கிறியா என்கிட்டேருந்து, எது நீ ஓப்பனாக சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறா. பட் எதுக்குமே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கத்துவா, நான் என்ன தான் பண்ணட்டும், என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துவா. அப்போது ஹீரோ சொல்லுவா, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்மா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ அது பண்ணாமலே இருந்திருக்கலாம், நீ காப்பாற்றுறதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நீ காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம், உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா அவள். அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தண்ணி குடிக்கலான்னு எஞ்சிப்பான். அப்போ ஹீரோயின் கேட்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஹீரோ சொல்லுவா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்மா ஹீரோ. அப்போ அவன் எஞ்சி நின்று தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அவனால் நிற்க முடியாது, அப்படியே கீழே விழுந்துருவான். இப்போ ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி உட்கார வைப்பான். வச்சுட்டு, நான் உனக்கு தண்ணி தானே வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுவான். பட் நம்ம ஹீரோ மைண்டில் ஓடிட்டே இருக்கோம், நீ வந்து என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்கே வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்புறம் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கா, பிகாஸ் ஹீரோ வந்து இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுலாங்க. இதனால இவ இவ்வளோ ஹாப்பியாரானா, ஹீரோ மேலே இவளுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அதனால வந்து இவ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பா. அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ வரும்போது அவள் செம்மையாக கடுப்பாயிட்டு இருப்பாள். இப்போ கல்யாணம் பண்ணல அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சோடனே செம்ம ஹாப்பியாக இருப்பாள். இந்த ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிலில் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு பார்க்குறா. உள்ளே வரப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ இவ தண்ணியை வச்சுட்டு போய் அவள் பிளேஸில் உட்காரலான்னு போகும்போது அங்கே வந்து ஹீரோ வந்து தூக்கத்திலே வந்து புலம்பிட்டு இருப்பான். யாரோ ஒரு பொண்ணோட பேர் சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட பேர் வந்து ஐநூல் சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிப்பா, வந்து ஒரு பொண்ணோட பேர் சொல்லி புலம்புறான்ல, ஸோ இவன் அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணுறான்னா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. சரிலாம் மார்னிங் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அங்கேயே தூங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ எழுந்து பார்க்குறான். இவ இங்கே தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இவ தான் ஷூட் பண்ணேன்னு சொல்கிறான். இவ எனக்காக டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுற நைட்டு என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியலை. எஞ்சிக்கலான்னு போகும்போது ஹீரோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து நீ எஞ்சிக்காத இங்கே படை எதுக்கு எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்லாம் அதெல்லாம் முடியாது, இங்கே படு, நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். அப்போது ஹீரோ சொல்லுவான், நான் உங்ககிட்ட பெர்மிஷனே கேட்கல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு வெளியே விடு, நவுறு அப்படின்னு சொல்லுவான். பட் ஹீரோயின் வந்து அவன் சொல்கிறது கேட்க மாட்டான். ஹீரோவை பிடிச்சி படுக்க வைக்கிறதுலேயே ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்துடுவான் உள்ளே. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்லுவா, இல்லை நான் கிளம்புறதா இருந்தால் கிளம்ப போகிறேன் அப்படின்னு. அப்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், டாக்டர் வந்து உங்களை கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரூம் விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாள், நர்ஸ் இந்த மாதிரி வந்து அவனுக்கு ஹை டெம்பரேச்சராக இருக்குது, மெடிசன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து ஹீரோ வந்து உளறிட்டு இருந்தான், அதனால் டெம்பரேச்சர் அப்பப்போ செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து செம்ம ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆகிட்டு கேட்பான், நான் என்ன உளர்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் சொல்வா, ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொல்லிட்டு இருந்த ஈநூல் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவா. அவளுக்கு அது பெருசாகவே எதுவுமே தெரியாது. ஸோ கிளம்பி போயிடுவா. இங்கே வந்து ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் செம்மையாக ஷாக் ஆவாங்க. ஈநூல் பேரை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆவாங்க. நல்ல வேளை இது வந்து அவள் நோண்டி என்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்திருக்கா, அதை பற்றி அவளுக்கு எந்த ஃப்ளாஷ்பேக்குமே அவளுக்கு தோணலை, இது நல்லது தான், எதுக்காக நம்ம இங்கே வந்தோன்னு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்கு சும்மா இருந்திருக்க மாட்டா, ஸோ அவளுக்கு தெரியாதனால தான் இவ்வளோ காமாக இருக்கா அவங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் எல்லாரும் 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போது ஹீரோவோட சித்தி சூப் ரெடி பண்ணி தரேன், நீ மேலே போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் மேலே போயிட்டான். இப்போ வந்து ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, மேரேஜ் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மேரேஜ் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போது காசுலாம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு
உட்காராங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து செம்ம ஷாக்காரா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நடந்திருக்கு, நான் ஒரு கொலைப்பலையை ஏற்றிருக்கேன், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் காசை பற்றி யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. வந்து ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோ என்கிட்ட வந்து எதுவுமே பற்றி பேசவே இல்லை, அவன் என்கிட்ட பேசவே இல்லை, நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேருந்து அவளும் போயிடுறா. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. இல்லை நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூமில் இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்பான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ சொல்லுவான், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் பேச மாட்டேன்னு. பட் எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லுவா அவள். ஸோ வந்து பேசிகிட்டு இருப்பாள் ஹீரோ கிட்ட. அப்போ வந்து அவள் சொல்லுவான், நான் தான் உன்னை ஷூட் பண்ணேன், எது பண்ணுறதா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் எனக்கு கொடு, என் ஃபேமிலியை தொடாத அப்படின்னு சொல்லுவான். அந்த விஷயத்த வந்து சித்தி வந்து ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டுவா தெரியாமல். உள்ளே வரும்போது தெரியாமல் கேட்டுருவா. அதாவது ஹீரோயின் தான் ஹீரோவை ஷூட் பண்ணான்னு. இந்த விஷயத்த சித்திக்கிட்ட சொல்லாமல் தான் ஹீரோ வச்சுருப்பான். ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வந்து டென்ஷன் ஆவா சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஹீரோயினே அவள் வாயால் சொல்கிறதா வந்து அவள் கேட்டுருவா. கேட்டோடனே உள்ளே வந்து செம்மையாக கத்துவா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் விடுவா, கன்னத்துலேயே ஒரு அறை விடுவா. சரி அரைஞ்சிட்டு இன்னொரு அறை விடலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவாங்க, அவன் கையை பிடிச்சி தடுத்துட்டு, போதும் நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறேன், நம்ம ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட சொல்லுவான் ஹீரோ. பட் அவள் சித்தி செம்மையாக கத்துவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன், என் பையனே சுட்டுடல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சித்தி வந்து செம்மையாக கத்துவா. அந்த இடத்துல தடுத்து அவங்க அமுச்சு வச்சிருவா ரூமுக்கு. அப்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கொள்வா. ஹீரோயினும் வந்து செம்மையாக அழுவா. இவங்க அந்த ரூமை காட்டுறாங்க. ஹீரோட சித்தி வந்து செம்மையாக கத்திட்டுருக்கா. அவள் எப்படி ஒன்று ஷூட் பண்ணலாம், என்ன நினச்சிட்ருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துவா. அப்போ அந்த இடத்துல வந்து சித்தியோட பொண்ணு அந்த ஃப்ரெண்டு எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ சித்தியோட பொண்ணு கேட்டுட்டு அவளும் ஒரு பக்கம் கத்துவா, அவளை கொன்னா, அவளை ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மா விட மாட்டா, அவளை கொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. பட் அந்த இடத்துல வந்து அவளோட ஃப்ரெண்ட் வந்து தடுத்துருவான். அப்போது ஹீரோ வந்து செம்மையாக கத்துவான், அவளோட வே வந்து இது கிடையாது, அவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், என்னை யார் ஷூட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஏன்னா நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம பொறுமையாக இருக்கணும், அவங்க பண்ணுற வேலை நம்ம பண்ணால் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், இதனால கண்டு வச்சு இந்த கனவு எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து பழி வாங்கணும் தானே, அது பொறுமையாக தான் பண்ணணும், படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்போது ஹீரோயினோட அப்பா வந்து செம்மையாக கத்துறாங்க. நான் போய் கேட்க போகிறேன், என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன் ஹீரோ கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை வெயிட் பண்ணு, நம்ம வந்து ஹீரோயின் வந்துட்டோம், அவகிட்ட கேட்டு நம்ம அப்புறம் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹீரோயினும் வரா. வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க, ஹீரோ கிட்ட பேசினேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் சொல்கிறான், நான் பேசினேன் அவன்கிட்ட, பட் அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து ஜெயிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், நான் அந்த அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறத விட நான் ஜெயிலுக்கே போயிடுவேன், அதுவே எனக்கு பெட்ரு, ஜெயிலுக்கு போகிறதா என் தலையெழுத்துனா நான் அதுவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸும் வந்துடுவாங்க. அங்கே மெயினாக ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள், போலீஸ் வந்திருக்காங்க, ஹீரோவை பற்றி கேட்குறாங்க, நான் உள்ளே அலோவ் பண்ணிட்டோமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஸோ ஹீரோயினோட அப்பா வந்து சரி அவங்க வெளில விடு அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் வந்து ஹீரோவை தான் கேட்குறாங்க, ஹீரோ தான் விசாரிக்க வந்திருக்காங்க, ஏன்னா அவனுக்கு கன் ஷாட் பட்டிருக்கல. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால அங்கே நியூஸ் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். ஸோ விசாரிக்கிறதுக்காக வருவாங்க, சிம்பிள் என்கொயரியாக இருக்கும். அப்போ வந்து ஹீரோகிட்ட கேட்குறாங்க, யார் அவங்கள ஷூட் பண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு வந்து ஹீரோயினோட ஃபேமிலி அப்புறம் ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே நிற்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோட ஃபேமிலி செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. எதனாலனா ஹீரோ வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட போகிறான் ஹீரோயினோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு வந்து ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே செம்ம டென்ஷனாக இருப்பாங்க, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் பார்க்கல, நான் வந்து பின்னாடி திரும்பி இருந்தேன், என்னை பின்னாடி தான் ஷூட் பண்ணாங்க, அதனால யார் என்னை ஷூட் பண்ணால் தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது வந்து செம்ம ஷாக் ஆகிடும் எல்லாருக்குமே, என்ன ஹீரோ வந்து உண்மையை சொல்லவே இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஹீரோவோட ஃபேமிலியும் சரி ஹீரோயினோட ஃபேமிலியும் சரி எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து சரி ஓகே நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவான். ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அது வந்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ், ஹீரோயினுக்காக அந்த வெட்டிங் ட்ரெஸ் வாங்கியிருக்கான். ஷாக் ஆகிடும் ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கிற சித்திக்கும் அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக் ஆகிடும், எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும், ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகிடும், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து ஹீரோ வந்து ஹீரோயின் மூஞ்சிலே தூக்கி போடுவான். ஸோ ஹீரோயின் செம்ம ஷாக்கில் இருப்பாள். அப்போ தான் வந்து ஹீரோ கிட்டே போய் சொல்லுவான், மேரேஜ், ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இது டுமாரோ பண்ணுறோம், நாளைக்கே மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இங்கே எபிசோட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ எபிசோட் 5 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். See you in the next video. Bye bye.